வணக்கம், நான் தான் உங்கள் சஞ்சனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இன்னும் 2 டேஸில். எனக்கு June 2 ஆரம்பிக்குது. ஸோ தட் இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம அதுக்குள்ளே என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் திங்ஸும் வச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் என்னோடய ஷாப்பிங்கை எங்கே பண்ணேன்னா, சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் போய் பண்ணேன். இங்கே ரொம்ப ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது. அதனால போய் எல்லோரும் சரவணா ஸ்டோர்ஸில் போய் வாங்குவேன். இது எங்கே இருக்குதுன்னா, ரங்கநாத தெரு, டி நகர், சென்னை. டி நகர் சைடில் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் வாங்கினோம். அங்கே வந்து எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கினேன். பர்பிள், எனக்கு பிடிச்ச பர்பிள். அண்ட் தென் இதில் என்ன சொல்லணும்னா, நான் பாக்ஸ் வாங்கின கலர் கூட பர்பிள் தான். அதனால தான் நான் பர்பிள்லே சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் பாக்ஸ் தான் வாங்கினேன். இதுதான் என்னோடய பாக்ஸ். இது வந்து கூல் பனின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் நான் வாங்கினேன் இன்னைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 இங்கு பென் வாங்கினேன். இந்த 2 இங்கு பென்னு, ஓஎக்ஸ் பென்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேர் பென்னு 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் பென், இது வந்து ஒரு கலர் பென் வாங்கினேன். அதுக்கப்புறம் பால் பென், இது வந்து இங்கே ஒரு பால் பென்னு. அப்புறம் ஒரு நட்ராஜ் பென்சில் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான ஃப்ளவர் போட்ட இரேசரு, அப்புறம் ஒரு ஷார்ப்னர், நட்ராஜ் ஷார்ப்னர். அதுக்கப்புறம் 4 கேட்ரேஜ். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஐயோ காமிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி வந்து ஒரு பால் பென் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கிளிட்டர் பென், அப்புறம் ஒரு இங்கு பென், அப்புறம் பெலிகான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் ஒன்று. அவ்வளோதான் என்னோடய பாக்ஸில். இவ்வளோ இருக்குது, க்யூட்டாக இருக்குதுல்ல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199, 200. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 80 rupees, 84. ஆமாம், 84 rupees தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அண்ட் தென் இந்த பேகு ப்ரைஸ் வந்து 899. ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரியல் ரேட்டு 1500. ஆஃபரில் 889 வாங்கினோம். இந்த கம்பெனி வந்து பூல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டில் எதுவும் இருக்காது, நான் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நிறைய பிளேசஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பென்னு, பென்சில் பாக்ஸு அந்த மாதிரி இடம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்குது. ஆக்சுவலாக இதில் 1 2 3 4 ஜிப் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இது வாங்கினேன். ஒரு பேப்பர் ரோல் வந்து புக்குக்கு போடணும்னு சொல்லி ஒரு 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ரஃப் நோட்டு வாங்கினேன். ஒரு ரஃப் நோட்டு, இது வந்து 48 rupees. இது ஒன்று வாங்கினேன். அவ்வளோதாங்க பேகு. தட்ஸால். எதுவுமே வாங்கலை இந்த வாட்டி. என் தங்கச்சியோடு சேர்த்து பார்த்தா ஷூ வாங்கினேன். இன்னும் பிளாக் ஷூ வாங்கியாச்சு. ஒயிட் ஷூ தான் வாங்கணும். ஒயிட் ஷூ மட்டும் நாளைக்கு வாங்கிட்டேன். ஓகேங்களா? இங்கே வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, பெருசாக இருக்குது. அந்த இதுவும் பெருசு தான். இப்போ நான் இதை உங்களுக்கு அகலம் பண்ணித்தரேன். இவ்வளோ பெருசுங்க. ஒரே நிமிஷம். ஜிப் போட்டது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சின்னதுன்னா அது இவ்வளோ சின்னது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இவ்வளோ பெரிய பேக் இது சரிங்களா, பெருசு தான். கீழேயும் பாருங்கள், ஸ்கிரிப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த வைப்பாங்கள்ல கீழே கரெக்டாக நிற்கணும்னு சொல்லி இதுவும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். என் தங்கச்சிக்கு வந்து நான் அப்புறமா முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். இது
வரையுமே எவ்வளோ ஆச்சுன்னா ஜஸ்ட் என்னுக்கே சேர்த்து 2000 தான் ஆச்சு. ரொம்ப 2000 இல்லை, 2500லேயே எங்களுக்கு முடிஞ்சிச்சு. சாரி, 1500லேயே எனக்கு முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பொருள் வாங்கி வெறும் 1500 தான் ஆச்சான்னு நம்மளுக்கே நம்ப முடியல. இன்னும் சில பொருட்கள் வாங்கணும். பென்சில் பாக்ஸ் ஒன்று, அந்த பென்சில்ஸ் மட்டும் வைப்பாங்க, நட்ராஜ், அது ஒன்று வாங்கணும். அப்புறம் இரேசர் பேக் ஒன்று வாங்கணும். அப்புறம் வந்து கிளிட்டர் பென் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சோப்பு டப்பா இங்கே அது ஒன்று வாங்கியிருந்தோம். நிறைய வாங்கிட்டு இது வந்து எனக்கு தேவையானது. அதில் அப்புறம் இந்த இங்கு பென் வாங்கியிருந்தோம், பால் பென் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் இந்த இது நட்ராஜ் பென்சில் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பெட்டில்ஸ் இரேசர் ஒரு வாங்கியிருந்தோம். அது வந்து 9 ரூபாய் தான். இதில் 4 பேக் 5 இருந்தது. ஆமாம், 5 இருந்தது. அதில் நாங்கள் ஒன்று, என் தங்கச்சி ஒன்று எடுத்துக்கிட்டா. 5 பேக்குமே 9 ரூபாய் தான் ஆச்சு. அப்புறம் இதுலேயும் வந்து 2 அவள் ஒன்று எடுத்துக்கிட்டா, நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து எவ்வளோன்னா 22 ருபீஸ். டிசைனுக்காக 2 ரூபாய் அதிகம். இது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு பால் பென் தான், 20 ரூபாய் வாங்கியிருந்தோம். அப்புறம் அவ்வளோதான் எங்கள் ஸ்கூல் பர்ச்சேஸே. அப்புறம் ஷூ ஒன்று வாங்கியிருந்தோம். மொத்தமே சேர்த்து இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 1500. என் தங்கச்சியோடு சேர்ந்து பார்த்தா 1500 வரும். எந்த மட்டும் பார்த்தாலே ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி வரும். மொத்தமாக சேர்த்து 1500 ருபீஸ் ஆயிடுச்சு. மொத்தம் சொல்ல போனால் 2000லேயே எங்கள் ஸ்கூல் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக 3000 முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் பிளாக் ஷூ, ஒயிட் ஷூ 2 பேருக்குமே வாங்கணும். கௌசிகாவுக்கு பிளாக் ஷூவும் வாங்கணும். பிளாக் ஷூ வேணும்னு சொல்லிட்டா. ஒயிட் ஷூ 2 பேருக்குமே வாங்கணும். அது ஒரு 500 முடிச்சு 3000 ருபீஸில் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.